வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய புதிய மாற்றங்கள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாகத்தான் நம்ம வீடியோல பார்க்குறோம். சரி, வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக பாஸ்டாக் மூலம் சுங்கசாவடி வசூலை எளிதாக்க இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் கார், ஜீப் மற்றும் வேன்களுக்கு வழங்கப்படும் பாஸ்டாக்குகளுக்கு KYC தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பாஸ்டாக் பயன்படுத்துவோரின் புகார்கள் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது பாஸ்டாக் பயன்படுத்துவதை மேலும் எளிதாக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக வங்கி கணக்கு. ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள உத்தரவின்படி 6 மாதங்கள் முதல் 1 வருடம் வரை எந்தவித பரிவர்த்தனையும் இல்லாத ஜீரோ பேலன்ஸ் கணக்குகள் பிப்ரவரி 1 முதல் செயலற்றதாக மாற்றப்படும். அதாவது உங்கள் வங்கி கணக்கில் நீண்ட காலமாக எந்த பண பரிவர்த்தனையும் செய்யாமல் இருந்தால் அது முடக்கப்பட வாய்ப்பு உள்ளது. எனவே உங்கள் கணக்கு செயலற்றதாக மாற்றுவதை தவிர்க்க பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு முன் அதில் ஒரு சிறிய பரிவர்த்தனையாவது செய்வது நல்லது. அடுத்த அறிவிப்பாக வங்கி கணக்கு. பந்தன் வங்கி தனது ஸ்டாண்டர்ட் சேமிப்பு கணக்குகளுக்கான குறைந்தபட்ச இருப்பு தொகையை குறைத்துள்ளது. இந்த புதிய விதிகள் பிப்ரவரி 1 முதல் நடைமுறைக்கு வருகின்றன. இதற்கு முன்பு குறைந்தபட்ச இருப்பு தொகை 5000 ரூபாயாக இருந்தது. ஆனால் பிப்ரவரி 1 முதல் குறைந்தபட்ச இருப்பு தொகை 2000 ரூபாயாக குறைக்கப்படும். அதன் பிறகு உங்கள் கணக்கில் இந்த 2000 ரூபாய்க்கு குறைவாக இருப்பு இருந்தால் 0.3% கட்டணம் வசூலிக்கப்படும். அடுத்த அறிவிப்பாக பேன் ஆதார் இணைப்பு. உங்களுடைய பேன் கார்டை ஆதார் அட்டையுடன் இணைப்பதற்கான கடைசி தேதி ஜனவரி 31 தேதி ஆகும். இந்த தேதிக்குள் இணைக்கப்படாத பேன் கார்டுகள் பிப்ரவரி 1 முதல் செயலிழக்க செய்யப்படும். செயலிழந்த பேன் கார்டை எந்த ஒரு நிதி பரிவர்த்தனைக்கும் நீங்கள் பயன்படுத்த முடியாது. எனவே உங்கள் பேன் கார்டை செயலிழப்பதை தவிர்க்க ஜனவரி 31ஆம் தேதிக்குள் ஆதார் கார்டுடன் இணைத்துவிட வேண்டும். அடுத்த அறிவிப்பாக கேஸ் சிலிண்டர். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் சமையல் எரிவாயு, வணிக எரிவாயு விலைகளில் மாற்றம் ஏற்படுவது வழக்கம். எனவே இந்த முறையும் பிப்ரவரி 1ஆம் தேதி சிலிண்டர் விலையில் மாற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக வங்கி விடுமுறை. ஒவ்வொரு மாதமும் வங்கிகளுக்கான விடுமுறை நாட்கள் குறித்த பட்டியலை ரிசர்வ் வங்கி வெளியிடும். அதன்படி 2026 பிப்ரவரி மாதத்துக்கான பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தம் 9 நாட்களுக்கு வங்கிகள் மூடப்பட்டிருக்கும். சனி, ஞாயிறு விடுமுறை நாட்கள் மட்டுமல்லாமல் சில உள்ளூர் விடுமுறைகளும் உள்ளன. இந்த நாட்களில் ஆன்லைன் வங்கி சேவை மற்றும் ATMகளை பொதுமக்கள் எந்த தடையும் இல்லாமல் பயன்படுத்தலாம். அடுத்த அறிவிப்பாக புகையிலை பொருட்கள். பிப்ரவரி 1, 2026 முதல் புகையிலை பொருட்களுக்கான புதிய வரி விகிதங்கள் அமலுக்கு வருகின்றன. பீடிகளுக்கு 18% வரியும் மற்ற புகையிலை பொருட்களுக்கு 40% வரியும் விதிக்கப்படும். நன்றி, வணக்கம்.